பெங்களூருவின் வயலிக்காவல் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் 29 வயதான மகாலட்சுமி என்கிற பெண் கணவரை பிரிந்து தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் மகாலட்சுமி தங்கியிருந்த வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது. இதனால் சந்தேகமடைந்த வீட்டின் உரிமையாளர் மகாலட்சுமியின் தாயாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். மகாலட்சுமியின் தாயாரும் சகோதரியும் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது குளிர்சாதன பெட்டியில் இருந்து துர்நாற்றம் வந்தது தெரிய வந்துள்ளது. உடனே குளிர்சாதன பெட்டியை திறந்து பார்த்தபோது அதிர்ச்சியில் நடுங்கி உள்ளனர். குளிர்சாதன பெட்டிக்குள் மகாலட்சுமியின் உடல் 30 துண்டுகளாக வெட்டப்பட்டு வைக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. பின்னர் உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் கூடுதல் காவல் ஆணையர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டுள்ளார். விசாரணையில் 2-3 நாட்களுக்கு முன்னர் கொலை நடந்திருக்கலாம் என்று போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது. மேலும் கொலையாளியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கடந்த 2022ஆம் ஆண்டு டெல்லியில் ஸ்ரத்தா பாக்கர் என்ற பெண்ணின் உடல் 35 துண்டுகளாக வெட்டப்பட்டு பிரிட்ஜில் வைக்கப்பட்டிருந்தது நாட்டையே உலுக்கிய நிலையில் இதே போன்ற கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது.